Students, welcome to Crack Neat Biology. In the video, class 11, chapter 11, photosynthesis in higher plants இருந்து yearly experiments பத்தி பார்க்க போறோம். Okay. So, இப்ப நமக்கு வந்து photosynthesis பத்தி இருக்கிற understanding வந்து 17th centuryல இருந்து நிறைய scientists நிறைய simple experiments conduct பண்ணி அதுல இருந்து நமக்கு gradually develop ஆன நாலேஜ் தான் அபவுட் போட்டோசிந்தசிஸ். ஓகே, சோ அது என்னென்ன இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், என்னென்ன கிராஜுவலி இந்த போட்டோசிந்தசிஸ்ல எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஸ்ட்லிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து in 1770 he conducted சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாரு. எதுக்குன்னா ஏரோட ரோல் என்ன, எசென்ஷியல் ரோல் ஆஃப் ஏர் என்ன, பிளான்ட் கிரீன் பிளான்டோட growthல ஏரோட ரோல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாரு which led to the discovery of oxygen. ஓகே, சோ பிரிஸ்ட்லி என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு க்ளோஸ்டு பெல் ஜார் எடுத்துக்கிறாரு. அதுல வந்து கேண்டில் வந்து இக்னைட் பண்ணி வைக்கிறாரு. சோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேண்டில் வந்து அணைஞ்சிருது. சோ அதே மாதிரி ஒரு மவுஸையும் சேம் சிமிலர் செட்டப்ல அந்த க்ளோஸ்டு பெல் ஜார்ல வைக்கும் போது அந்த மவுஸும் கொஞ்ச நேரத்துல சஃபிகேட் ஆகுது. இப்ப இது மூலியமா என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா போத் தி கேண்டில் அண்ட் தி மவுஸ் சம்ஹவ் அந்த ஏரை டேமேஜ் பண்ணுது, அந்த க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இருக்க ஏரை டேமேஜ் பண்ணுதுன்னு கன்க்ளூட் பண்றாரு. ஓகே, தென் அவர் என்ன பண்றாருன்னா மின்ட் பிளான்ட் வந்து பிளேஸ் பண்றாரு, சேம் பெல் ஜார் வித் மவுஸ் அண்ட் கேண்டில். மின்ட் பிளான்ட் பிளேஸ் பண்ணும்போது மவுஸும் வந்து அலைவா இருக்கு, கேண்டிலும் வந்து இட் கண்டினியூ டு பர்ன். ஸோ இது மூலியமா பிரிஸ்ட்லி என்ன ஹைபோதசிஸ் கொடுக்குறாருன்னா இந்த பிரீத்திங் மவுஸும் இந்த பர்னிங் கேண்டிலும் இந்த ஏர்ல இருந்து ரிமூவ் பண்ண ஏதோ ஒண்ணு இந்த பிளான்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணுது ஏர்க்கு. சோ அப்படின்னு சொல்லி he gave a hypothesis. So plants restore to the air whatever breathing animals and burning candles remove அப்படின்றதுதான் இவரோட ஹைபோதசிஸ். ஓகே, சோ கம்பஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன்னால ஏர்ல இருந்து ரிமூவ் ஆன ஏதோ ஒண்ணு இந்த டேமேஜ்டு ஏரை இந்த பிளான்ஸ் ரெஸ்டோர் பண்ணுது அப்படின்றதுதான் இவரோட ஹைபோதசிஸ். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, கேன் யூ இமேஜின் ஹவு பிரிஸ்ட்லி வுட் ஹேவ் கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் அ கேண்டில் அண்ட் அ பிளான்ட். சோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை எடுத்தாருன்னா அந்த அவுட் சைட் ஏர் வந்துடும், அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி அந்த கேண்டில் நிறைய தடவை அவரு அது அந்த கேண்டில் வந்து ரீகிண்டில் மறுபடியும் அதை எரிய வைக்க வேண்டியது வந்திருக்கும். அப்போ அவர் எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணிருப்பாரு. ஹவு மெனி டிஃபரெண்ட் வேஸ் கேன் யூ திங்க் ஆஃப் டு லைட் த கேண்டில் வித்வுட் டிஸ்டர்பிங் த செட்டப்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் புக்ல கேட்டிருப்பாங்க. ஓகே, அவரோட டைம்ல அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் ஆர் சிமிலர் லென்ஸ் யூஸ் பண்ணி சன்லைட்டை வந்து கரெக்டா அந்த கேண்டிலோட விக்குக்கு, ஸோ கேண்டிலோட விக்குனா கேண்டிலோட திரி தான். ஓகே, சோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கான்சென்ட்ரேட்டட் ஹீட் வந்து இட் வுட் பி எனஃப் டு இக்னைட் தி கேண்டில்ஸ் விக். ஓகே, வித்தவுட் எந்த ஒரு பிசிக்கலி அந்த செட்டப் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அதை வந்து பத்த வைக்க முடியும். ஓகே, அவரோட டைம்ல இது பண்ணிருக்கலாம். இன்னும் டிஃபரெண்ட் வேஸ் என்னன்னா அந்த ஸ்மால் ஓப்பனிங், இந்த பெல் ஜார்ல இருக்க ஸ்மால் ஓப்பனிங் மூலியமா லாங் மேட்ச்ஸ்டிக் இல்ல லாங் லைட்டர் வச்சு அந்த கேண்டில் விக்க ரீச் பண்ணி இக்னைட் பண்ணலாம். ஓகே, இது வந்து பெருசா அந்த செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லைன்னா தின் மெட்டல் ராட ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அந்த ஸ்மால் ஓப்பனிங் மூலியமா விட்டு அந்த கேண்டிலை இக்னைட் பண்ணலாம், இதுவும் பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, ஆனா அது ப்ரிசைஸா பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட் டூ மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் மெத்தட்ஸ். ஸோ லேசரை வந்து அந்த கேண்டில் விக்கு எய்ம் பண்ணி அதை இக்னைட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்மால் எலக்ட்ரிக் இக்னைட்டர் வித் தின் ஒயர், அதையும் அந்த ஸ்மால் ஓப்பனிங் மூலமா அந்த விட்டு அந்த கேண்டில வந்து நம்ம இக்னைட் பண்ணலாம், கேண்டில் விக்க. ஓகே, so this modern method ensures minimal disturbance. So these are some of the different ways to light the candle without disturbing the setup. Okay, சோ பிரிஸ்ட்லிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஜான் இங்கன்ஹவுஸ் எக்ஸ்பெரிமெண்ட். சோ இவர் வந்து பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சிமிலர் டு பிரிஸ்ட்லிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அதே எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் மாதிரி சிமிலரா தான் பண்ணாரு. பட் டிஃபரெண்ட் இதுல வச்சாரு, டிஃபரெண்ட் பிளேசஸ்ல, ஒன்ஸ் இன் டார்க்ல வச்சாரு, ஒன்ஸ் இன் சன்லைட்ல வச்சாரு. ஓகே, சோ இவர் என்ன சொல்றாருன்னா
பிரிஸ்லி சொன்னார் இல்லையா, அந்த ஏர்ல வந்து ரெஸ்டோர் ஆகுது, அந்த பிளான்ட் வந்து ஏதோ ஒண்ணு ரெஸ்டோர் பண்ணுது, ஏர் பியூரிஃபை பண்ணுதுன்னு சொன்னாரு இல்லையா. சோ அந்த ப்ராசஸ்க்கு அந்த பிளான்ட் வந்து ஏர் பியூரிஃபை பண்றதுக்கு சன்லைட் வந்து எசென்சியல் அப்படின்றதுதான் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, சோ இவர் என்ன பண்றாருன்னா அக்வாட்டிக் பிளான்ட் யூஸ் பண்றாரு. அக்வாட்டிக் பிளான்ட்னா வாட்டர்ல வளரக்கூடிய பிளான்ட். ஸோ அக்வாட்டிக் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அவர் வந்து இந்த செட்டப்பை வந்து பிரைட் சன்லைட்ல வைக்கும் போது ஸ்மால் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் ஆல்சோ கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல மட்டும்தான் இந்த ஸ்மால் பபிள் ஃபார்மேஷன் இருக்கு. ஓகே, டார்க்ல வைக்கும் போது இந்த ஸ்மால் பபிள் ஃபார்மேஷன் இல்ல. ஓகே, சோ லேட்டர் இந்த ஸ்மால் பபிள் வந்து ஆக்சிஜன் அப்படின்றத ஐடென்டிஃபைட். சோ இந்த கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வந்து கிரீன் லீவ்ஸ், கிரீன் பிரான்ச்சஸ் இதெல்லாம் வந்து பிரைட் சன்லைட்ல வைக்கும் போது அந்த ஸ்மால் ஆக்சிஜன் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. வேறஸ் டார்க்ல இந்த கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வைக்கும் போது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி கிரீன் பார்ட்ஸ் அல்லாத மத்த பார்ட்ஸ வந்து சன்லைட்ல வைக்கும் போதும் இந்த ஆக்சிஜன் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகல. சோ லேட்டர் சோ இதை வச்சு இவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா ஒன்லி த கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் அதுதான் வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத கன்க்ளூட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ சன்லைட் இஸ் எசென்சியல் ஃபார் த பிளான்ட் டு பியூரிஃபை ஏர் அப்படின்றதையும் இவர் சொல்றாரு. ஓகே, ஸோ தென் திஸ் இஸ் அபவுட் தி ஜான் இங்கன்ஹவுஸ் எக்ஸ்பெரிமெண்ட். தென் ஜூலியஸ் வான் சாட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாருன்னா போட்டோசிந்தசிஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவர் வந்து பிளான்ட்ஸ் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதுக்கு ஹி ப்ரொவைடட் எவிடன்ஸ். ஓகே, சோ குளுக்கோஸ் வந்து பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து எக்ஸஸ் குளுக்கோஸ் ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுது அப்படின்றதையும் ஹி ஃபவுண்ட். சோ இவர் என்ன சொல்றாருன்னா இந்த கிரீன் சப்ஸ்டன்ஸ் நம்ம இப்ப வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் எல்லாம் சொல்றோம். அவர் வந்து அந்த டைம்ல ஒரு கிரீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது பிளான்ட் பாடிஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த பிளான்ட் பாடி வந்து பிளான்ட் செல்லுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்பதான் வந்து அந்த கிரீன் சப்ஸ்டன்ஸ் குளோரோஃபில் சொல்றோம், அந்த ஸ்பெஷல் பாடிஸை வந்து chloroplast ன்னு சொல்றோம். Okay, so he identified that the green substance which now we call as chlorophyll is located in special bodies which now we call as chloroplast within the plant cells. So இதுதான் வந்து glucose வந்து produce பண்ணுது அப்படின்றத he found. So he found that the glucose is produced in green parts of the plants. Green parts of the plantsல தான் இந்த glucose produce ஆகுது அப்படின்றதுக்கு provided evidence. And also இந்த glucose வந்து starch store ஆகுது அப்படின்றதையும் he found. Okay, so this is the contribution by Julius von Sachs. Then T.W. Engelmann's experiment. ஓகே, சோ T.W. Engelmann வந்து இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாரு டு ஸ்டடி போட்டோசிந்தசிஸ். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைடு எடுத்துக்கிறாரு. அதுல வந்து கிரீன் ஆல்கே கிளாடோஃபோராக பிளேஸ் பண்றாரு இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா. சோ ஏரோபிக் பாக்டீரியான்றது ஆக்சிஜன் சீக்கிங் பாக்டீரியா. அதோட growthக்கு, அதோட செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இட் ரெக்வயர் ஆக்சிஜன், ஏரோபிக் பாக்டீரியா. ஓகே, சோ எதுக்கு இந்த ஏரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்றாங்கன்னா டு டிடெக்ட் தி சைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவல்யூஷன். சோ ஆக்சிஜன் எந்த சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்றாரு. ஓகே, சோ ஒரு பிரிசம் யூஸ் பண்ணி அவர் வந்து லைட்டை வந்து ஸ்பிளிட் பண்றாரு இன்டு இட்ஸ் ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸ், அதாவது டிஃபரெண்ட் வேவ் லென்த்தா இருக்கிற லைட்டா வந்து ஸ்பிளிட் பண்றாரு. ஓகே, சோ இந்த டிஃபரெண்ட் வேவ் லென்த் உள்ள லைட்டை யூஸ் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைட்ல இருக்கிற அந்த கிரீன் ஆல்கே சஸ்பெண்டட் இன் ஏரோபிக் பாக்டீரியா அதை இலுமினேட் பண்றாரு. ஓகே, சோ அது இலிமினேட் பண்ணும்போது போட்டோசிந்தசிஸ் நடக்கும் இல்லையா. போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது he observed that the bacteria mainly accumulated in the region of blue and red light of the split spectrum. அந்த டிஃபரெண்ட் வேவ் லென்த்ல ஸ்பிளிட் ஆன அந்த ஸ்பெக்ட்ரம்ல இந்த ப்ளூ ரீஜியன் அண்ட் ரெட் ரீஜியன்ல தான் பாக்டீரியா அதிகமா அக்யூமுலேட் ஆயிருக்கு. அப்போ அந்த ஸ்பெசிபிக் வேவ் லென்த்ல போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு. ஓகே, அப்படின்றது ஹி கன்க்ளூடட். சோ ஏன் அந்த இடத்துல அதிகமா அந்த ஏரோபிக் பாக்டீரியா வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு? ஏன்னா போட்டோசிந்தசிஸ் நடந்து அங்க ஆக்சிஜன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, சோ இததான் வந்து ஹி அப்சர்வ்ட். So இந்த blue and red light region பாத்தீங்கன்னா it roughly resembles the absorption spectra of chlorophyll A and chlorophyll B. இத பத்தி நம்ம ஃபர்தரா இந்த சாப்டர்ல படிப்போம். ஓகே, சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் it led to the description of the first action spectrum of photosynthesis. சோ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணி photosynthesis டிஸ்கிரைப் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இதுதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் photosynthesis
இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இட் லெட் டு த டிஸ்கிரிப்ஷன் ஓகே ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். இது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, so this is T.W. Engelmann's experiment. Then so middle of the 19th century, அதாவது around 1950s அந்த டைம்ல key features of plant photosynthesis, அதாவது plant photosynthesis நடக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடு தேவை, லைட் தேவை, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, லைட், வாட்டர் இதெல்லாம் தேவை. அண்ட் ஓகே, அண்ட் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்றது. ஸோ இந்த கீ ஃபீச்சர்ஸ் போட்டோசிந்தசிஸ் பத்தின இந்த பேசிக் கீ ஃபீச்சர்ஸ்லாம் அரௌண்ட் தி மிட் 19th சென்ச்சுரி தெரிஞ்சது. ஸோ எம்பரிக்கல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். எம்பரிக்கல் ஈக்குவேஷன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. CO2 பிளஸ் H2O, அதாவது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட், இட் ப்ரொடியூஸ்டு தி carbohydrate plus the byproduct oxygen. The CH2O it represents carbohydrate, which is a glucose. Okay, 6 carbon sugar. So இது வந்து middle of the 19th century plant photosynthesis ஓட key features ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. And so Cornelius Van Neel இவரோட கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு மைல் ஸ்டோனா இருந்தது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் போட்டோசிந்தசிஸ்ல. ஒரு பிரேக் த்ரூவா இருந்தது இவரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இவர் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் வந்து பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியால ஸ்டடி பண்ணாரு. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்டடிஸ் ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் போட்டோசிந்தசிஸ் இஸ் எசென்ஷியலி அ லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அப்படின்றத ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட். அண்ட் இதுல வந்து ஹைட்ரஜன் டோனரா இருக்கிறது வந்து சூட்டபிள் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட், அதாவது ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ற காம்பவுண்ட் தான் வந்து ஹைட்ரஜன் டோனரா இருக்கும். அதுதான் வந்து இட் ரெடியூஸ் தி கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றத he demonstrated. ஓகே, சோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா 2H2A பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லைட் கிவ்ஸ் 2A பிளஸ் கார்போஹைட்ரேட் பிளஸ் வாட்டர். இதுல இந்த A அப்படின்றது நான் ஹைட்ரஜன் பார்ட் ஆஃப் காம்போனன்ட் ஆஃப் தி ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட். இங்க இந்த ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட்ன்றாங்க இல்லையா, அதுல நான் ஹைட்ரஜன் பார்ட் தான் இந்த A. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போ வந்து கிரீன் பிளான்டா இருந்ததுன்னா இது வந்து வாட்டர். இந்த ஆக்சிடைசபிள் சூட்டபிள் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் வந்து வாட்டர். கிரீன் பிளான்டா இருக்கும் போது இது வாட்டர் அண்ட் அதோட பை ப்ராடக்ட் வந்து ஆக்சிஜன். இதுவே வந்து பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியானா இந்த சூட்டபிள் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் அதோட பை ப்ராடக்ட் வந்து சல்ஃபர். ஓகே, so in green plants, so in the A வந்து oxygen-ஆ இருக்கும் in case of green plants, whereas in case of purple and green bacteria the A ன்றது sulfur. Okay, so in green plants H2O is the hydrogen donor. So green plants la H2O தான் hydrogen donor-ஆ இருக்கும் and it is oxidized to oxygen, அதோட பை ப்ராடக்ட் ஆக்சிஜன். அண்ட் பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியால ஹைட்ரஜன் சல்ஃபைட் தான் ஹைட்ரஜன் டோனார் அண்ட் இது வந்து சல்ஃபர் ஆர் சல்ஃபேட்டா ஆக்சிடைஸ் ஆகும். பை ப்ராடக்ட் வந்து சல்ஃபர் ஆர் சல்ஃபேட் டிபெண்டிங் ஆன் தி ஆர்கானிசம் அண்ட் நாட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பை ப்ராடக்டா இருக்காது பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியால. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் கார்னேலியஸ் வான் நெயில் என்ன இன்ஃபர் பண்றாருன்னா, இது மூலமா இந்த ஆக்சிஜன் இவால்வ் ஆகுது இல்லையா, கிரீன் பிளான்ட்ல இருந்து இந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது வந்து வாட்டர்ல இருந்து தான் அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதே தவிர கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகல. சோ இந்த பை ப்ராடக்ட் ஆக்சிஜன் இன் கேஸ் ஆஃப் கிரீன் பிளான்ட்ஸ் இது வாட்டரா இருக்கும், இது பை ப்ராடக்ட் ஆக்சிஜனா இருக்கும். அப்போ இந்த ஆக்சிஜன் பை ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுறது வந்து வாட்டர்ல இருந்து தானே தவிர கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து கிடையாது அப்படின்றத இவர் வந்து he inferred, okay, through his studies. Okay, so hence he inferred that oxygen evolved by the green plant, அதாவது released by the green plant comes from water and not from carbon dioxide அப்படின்றத he inferred. So this was later வந்து இந்த வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து இல்ல அப்படின்றத ரேடியோ ஐசோடோபிக் டெக்னிக்ஸ் வச்சு லேட்டர் ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, சோ இப்போ கரெக்ட் ஈக்குவேஷன் என்னது to represent the overall process of photosynthesis? So 6 molecules of carbon dioxide plus 12 molecules of water in the presence of sunlight, 1 molecule of glucose plus 6 molecules of water plus 6 molecules of oxygen
ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுல C6H12O6ன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் குளுக்கோஸ். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் why 12 molecules of water as substrate are used in the equation above னு கேட்டிருப்பாங்க. எதுக்குன்னா to balance the oxygen atoms on both the sides of the equation. oxygen atoms பேலன்ஸ்டா இருக்கணும், அதுக்கு 12 molecules of water இருக்கணும். And இன்னொன்னு இந்த 12 molecules of water தான் the light dependent reaction அப்போ split ஆகி it will produce the electrons and protons to synthesize the glucose. ஓகே, சோ இதுல இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. உங்களுக்கு அது ஃபர்தரா நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போதுதான் இதோட இன்னும் உங்களுக்கு கிளியரா இதோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். ஓகே, இல்ல NADP H12 மாலிகூல்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே, so this is about the yearly experiments in photos. So in the chapter photosynthesis in higher plants. Students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel. Thank you.